கோவா வந்ததுக்கான ஆசை எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைவேறிடுச்சு. தென்னை மர சட்டை அந்த 200-300 கிளாஸ் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்டில்லை எடுத்துகிட்டு கோவா அந்த பீச்சு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் நடந்துட்டு அப்படியே போகிறதுங்க. இவ்வளோதாங்க நாங்கள். கோவாக்கு என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அது கிடைச்சதா? ப்ரோ நான் எதிர்பார்த்து வந்தேன் ப்ரோ. சரக்கு இல்லைன்னு இன்னொன்று நாளைக்கு எலெக்ஷன், நாளைக்கு நாளைக்கு 3 நாள் கடை இருக்காது, ட்ரைடு தெரியுமா? அது என்ன சொல்ற? 3 நாளைக்கு கடை லீவுயா? நான் செத்தே போயிருவேனா? பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ நாமளும் வந்தாச்சு. அடுத்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகணும். அப்படியே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. எந்த இடம் அதை சொல்லணுமே. பேர் ஹோட்டல் அடுத்து சொல்லு. எது எது என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இல்லடா. ஓ, நம்ம மைண்ட் அங்க போகுது. फोटो दिखाओ, मेरे को लेना है. अच्छा என்ன சொல்கிறேன்? என்ன சொல்கிறாரு? அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா? டெஸ்ட் பண்ணுறாராம்மா நம்மளை? इसका क्वालिटी देखना है, चेक करो. एक फोटो खींचो इनका आप. डांस बहुत अच्छा है. या जय बा. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம ரெசார்ட்டில் தான் இருக்கோம். செக்லூட் அப்படின்ற அது ஒரு நேமு அந்த ரெசார்ட்டு. கோவாவில் வந்து அஞ்சுனான்ற ஒரு பிளேஸில் இருக்கும் வச்சுங்களேன். நைட்டு நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம தமிழ்காரங்க ஒருத்தவங்கள்ட்ட விசாரித்து அவங்க அப்புறம் இது நல்லா இருக்கும்ப்பா, ஒர்த்தாக இருக்கும் போங்கன்னு சொன்னாங்க. அதனால் வந்தாச்சு. வந்து அப்புறம் நம்ம வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போய் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்தாச்சு. இப்போ காலையிலே வந்து எழுந்திரிச்சு பக்கத்துலேயே இருக்காங்க அஞ்சுனா பீச்சுன்ட்டு. இந்த ஏரியாக்குள்ளே பீச் ஒன்று பக்கத்தில் 1 கிலோமீட்டர். ஓகே. அந்த 1 கிலோமீட்டர் போய் பக்கத்தில் தான் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பீச்சுக்கு போகிறோம் மச்சான்? பாகா. அதுக்கப்புறம் கோவாக்கே பேர் போன பீச்சுன்னு சொன்னாங்க. கோவாவில் அது ஒரு ஃபேமஸாக எல்லோரும் பார்க்குறதுக்கு விருப்பப்படுற ஒரு இடம் பாகா பீச்சு. வாங்க அங்கே போய் பார்க்கலாம், அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு பார்த்துருவாங்க. நீ போயிடுவே அங்கே அப்படி என்ன தான் இருக்குது பார்த்துருவா. போட்டதால தெரியாது. பெர்னட் வந்ததுக்கு ஒருபடியான வேலை பார்க்குறான். நைட்லேருந்து செம்ம டென்ஷன் பண்ணி விட்டான்டா ராஜா. நானா? ஆமாம். ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, எதுக்குடா கோவா வந்தன்ற மாதிரி ஆயிட்டான். கோவாவில் யாரும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு சாவுக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டு வரான்ப்பா. அதுக்கப்புறம் Take the next left toward Anjuna Mabusa Road, then turn left onto Anjuna Mabusa Road. ஒரு வயசான ஒரு பாவம் நடந்து வந்துட்டே இருந்தார் பிளாட்ஃபார்மில். திடீர்னு ஃபிக்ஸ் வந்து விழுந்துட்டார். அப்புறம் நாங்கள் ப்ளஸ் 2-3 பேர் வந்தாங்க. எல்லாம் கார் நிப்பாட்டு ஒடியாந்து அவருக்கு வந்து கீ செயின் அது இதெல்லாம் கொடுத்து வாட்டர்லாம் முகத்தில் தெளித்து சரி பண்ணி வாங்கி உட்கார வச்சிட்டோம். சரியாயிட்டார். கேஸ் போடுறது தாங்க இங்கே பெரிய கஷ்டம். நாங்கள் போகிற பிளான் எல்லாமே கேன்சல் ஆகி கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளே வந்தேங்க. வந்து இப்போ தான் ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு முன்னாடி நிறைய கார் நிற்கிது. ஸோ இப்போ 2 பீச்சுக்கு போக முடியுமா இல்லையான்ட்டு தெரில. பாகா பீச் பக்கமாக இருந்தால் அங்கே தான் போக போகிறோம். அங்கே பார்த்துட்டு நைட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஷிப்பில் வந்து பேசி புக் பண்ணி வச்சுருக்கோம். அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். எங்களுக்கே அதில் என்னென்ன இருக்குன்ட்டு தெரியல, பார்ப்போம். இப்போ போயிட்டு கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு பாகா பீச் தான் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு தாங்க நம்ம அந்த ஒரு ஷிப்பு ஒன்று பிளான் வச்சுருக்கோம். பார்ப்போம். அப்படியே எடுக்கிறாரு.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கடைக்கு தான் சாப்பிட வந்தோம். இவனுங்க வந்து இன்னும் பீச்சுக்கும் போகல, எங்கேயுமே போகல. கேஸ் ஃபுல் பண்ணிவிட்டு வந்தோம். உடனே சாப்பிட உட்காந்துட்டோம். இப்போ வந்து போகணும். இங்கே பாருங்கள், சிக்கன் தாலி எங்களுக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே தான் சாப்பிட்டு இதுக்கப்புறம் தான் இந்த பீச்சுக்கே போக போகிறோம். அந்த பீச்சு பேர் என்னடா அது சொல்கிறேன் சாமி, மறந்துடுறேன். பாகா பீச்சுக்கு போகிறோம். பேர் எதுவுமே புரிய மாட்டேங்குதுடா. சிக்கன் தாலியா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி 2 தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரைஸ் தந்திருக்காங்க. அவ்வளோதான். ஆனால் நாங்கள் வர வழியில் சாப்பிட்டோம் ஒரு ஹோட்டலில். அங்கே வந்து இதே ஐட்டம் சேமு. அது கூட வந்து சூப்பு, அதுக்கப்புறம் வந்து இது என்னடா தந்தாங்க, அது கூட ரசம், சூப்பு, ரசம், எக்கு கிரேவிலாம் தந்தாங்க. ஸோ இந்த ஊரில் வந்து இப்போ நார்த் ட்ரெடிஷ்னல் சிக்கன் தாலினா கொஞ்சம் ரைஸ் வரும் கூட. வந்து இவ்வளோ ஒரு மிளகா போட்டுருக்காங்க. 7 கொடுப்பாங்க. இல்லை நீயே சாப்பிடு. சரி, எதுக்கு நீ திடீர்னு மிளகா கேட்டேன்? காரமாக இருக்கும். அவன் நாட்டின்டா. நம்ம அந்த ஹோட்டலில் உட்காந்து இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்ததுங்க உண்மையிலுமே. சாப்பாடு, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்தது. சூப்பராக தான் இருந்தது. உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஓகே, சாப்பிட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. செம்மையாக இருக்குல்ல, அந்த பீஸ் நல்லா இருக்கு. आराम से आएगा। कलर डिफरेंट है नहीं, ये तो सेम लग रहा है, ये अलग दिख रहा है. चल बड़ा हो गया. ये भी सेम है. कुछ कर पार काबली அவ்வளோதான். எனக்கு அப்புறம் கோவா வந்ததுக்கான ஆசை எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைவேறிடுச்சு. சட்டையை பொண்ணு தென்னை மர சட்டை அந்த 200-300 கிளாஸ் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்டில்லை எடுத்துகிட்டு கோவா அந்த பீச்சு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் நடந்துட்டு அப்படியே போகிறதுங்க. இவ்வளோ தாங்க நாங்கள் பிளான் பண்ணோம். வாங்க போகலாம், பீச்சுக்கு போகலாம். அங்கே போய் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாகா பீச் உள்ளே வந்துட்டோம். வாங்க அங்கே போயிட்டு அந்த பாகால் வேர்டோட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக நடக்கலாங்க. ஃபுல்லாக பயங்கர க்ரௌடாக இருக்குது. அப்படியே நடந்து பார்க்கலாங்க. முன்னாடி பாருங்கள், வியூ பாருங்கள். EOSR. हाँ, एक फोटो दिखाओ, मेरे को लेना है. अच्छा है, என்ன சொல்கிறாரு? அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா? டெஸ்ட் பண்ணுறாரா நம்மள? इसका क्वालिटी देखना है. एक फोटो खींचो इनका आप. இப்படி அப்படி அவன் ஜூம் லென்ஸ் போட்டு உனக்கு பின்னாடி ப்ளர் பண்ணி உன் ஃபேஸை மட்டும் ஃபோக்கஸ் வச்சு எடுப்பான். दिखाओ अन्ना, दिखाओ. एक बार और once more. 1 मिनट. हाँ, ओके. இப்போ உன்னோட நல்லா இருக்கிறான்னு காட்டுறானா? என்னதான் சொல்கிறான்னு பார்ப்பான். இப்போ எப்படி இந்த கேமரா வேஸ்ட்டு? எனக்கு இது போதும். அதெல்லாம் ஓகே, எடுத்து 2 ஸ்டில்லுக்கு பைசா கேட்க போகிறான். ஏய், கேமரா ஃப்ரேமில் நல்லா எல்லாம் தெரியுறாங்களா பாரு. நீ மாட்டு கையில் பிடிச்சி நின்றுருக்காத. எது மச்சான் நல்லா இருக்கு? नाइस. இங்கே வந்து பாரு. This is ये क्वालिटी अच्छा है. तो क्वालिटी टा. यस क्वालिटी अच्छा. सोनी ना? नो नो निकॉन. वो देखो. निकॉन EOSR. ये अच्छा है. मस्त है. हाँ, ये क्वालिटी अच्छा है. ये कितना? ये कितना कैमरा? हाउ मनी ये? இப்போ அது ஜூம் லென்ஸு, இது ஒயிட் லென்ஸ். यस यस, कोई दिक्कत नहीं. नो नो सेम. क्लिक करके दो ना, जो ऐसा खड़ा था ना.
ஓப்பன் பண்ணுறா ஃபஸ்ட்டு. அவன் வண்டிக்கு வந்துடுறான். This side. नाइस, मस्त आया. थोड़ा सा क्वालिटी चेंज. बहुत मजा. இதுவும் நல்லா தான் இருக்கு. அவன் ஒரு செட்டிங்குமே மாற்றலை, அப்படியே தான் வச்சு எடுத்தான். அது வாய்ப்பே இல்லை. राइट पर. இல்லை மசாஜ் பண்ணுவாங்க. அதான் ஆயில் பாத்துன்னு சொல்கிறானுங்களே அதுவா? அதான் அங்கே சொன்னா கூட்டம் நான் நீ அவன்கிட்ட என்ன சொன்ன? இப்போ வந்த ஒரு 4 குரூப்பில் 5 குரூப்பில் 3 குரூப் வந்து தமிழ் குரூப். யாரடா எடுத்தா? அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா? எதுக்கு எடுக்கணுன்றான் பொண்டாட்டி ரொம்ப எதுக்கு எடுக்கணும்? ஓ கடவுளே. சரி, எதுக்கு கோவாக்கு வந்த? எதுக்கு கோவாக்கு வந்த? எது வந்தது மட்டுமா? அது பஞ்சதந்திரம் மாதிரி தீன் தந்திரம். அதுதான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியா? அப்படி சொல்லுவார். இது வந்து 3 இடியட்ஸா? இந்த மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்டா. இந்த ஜடை போட் ரைடு நான் கேட்கல. நான் கேட்டது ஒரே ஒரு ரைடு தான். அது மேலே ஏறினு குடி காருக்கு அதுக்கு சொன்னேன். இல்லடா, அவன் ஒன்றும் எடுக்கல. இரு நான் போக வச்சுக்கேன். யா 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 ஜெய் பாலையா.
ஏன்னா ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாகா பீச் ப்ரோ. கைஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்துக்கோங்க கைஸ். ப்ரோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க கோவாக்கு. யதார்த்தமாக ஸ்டில் எடுக்க கொடுக்க வந்தார். எனக்கு அவர் வாங்கி விளாக் பண்ணிட்டு ஹாய் காய்ஸ், நான் பேசுகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏகே பாலா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் ஃபேமஸான பாகா பீச் அங்கே இருக்கோம். ப்ரோஸ் ஜூம் பண்ண முடியுமா? விடு நான் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாகா பீச்சில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் யார் பார்த்தீங்கன்னா நம்ம மணவை கிங் பவர்ஃபுல் பிரகாஷ். போகிறமா போங்க. இது நம்ம ஆல்ரெடி பேர் என்ன ரச்சு லாக்ஸ் வந்து நம்ம பாய்ஸ்லாம் இருக்கும். இவர் கோவாக்கு என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அது கிடைச்சதா ப்ரோ? நான் எதிர்பார்த்து வந்தேன் ப்ரோ, சரக்கு இல்லைன்னு என்னென்ன நாளைக்கு எலெக்ஷன், நாளைக்கு நாளைக்கு 3 நாள் கடை இருக்காது. ட்ரைடு தெரியுமா? என்னண்ணே சொல்ற? 3 நாளைக்கு கடை லீவியா? நான் சுத்தே போயிருவேண்ணா. என்னண்ணா சொல்ற? தப்புண்ணா, நான் சந்திப்பது உங்கள் ரச்சு லாக்ஸ். பாய் காய்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாகா பீச்சை வந்து ஓரளவுக்கு அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டோம். அவ்வளோதான். இங்கே வேறு ஒன்றும் இல்லை. சும்மா பீச்சில் மக்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்ருக்காங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, சன் பாத் எடுத்துகிட்ருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ நாமளும் வந்தாச்சு. அடுத்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகணும். அப்படியே கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. எந்த இடம் அதை சொல்லணுமே. பேர் ஹோட்டல் அடுத்து சொல்லு. எது எந்த இடம்?